உன்னை நீயே தெரியப்படுத்திக்கலனா வேற யாரு உன்னை பிரபலப்படுத்துவாங்க என ஒரு முறை கேட்டவர் இவர். உண்மைதான். அதே போல் தனது உழைப்பால், பேச்சால், திறமையால் வளர்ந்தார். பெப்சியின் தலைவர், இயக்குநர் சங்க செயலாளர் என முன்முகமாய் பதிந்தார். எப்போதும் தன் வார்த்தைகளும் செயல்களும் தமிழுக்கானதாக, மக்களுக்கானதாக இருக்கும்படி பார்த்துக் கொள்வார். இறைவன் மேல் வாரத்தை போட்டுவிட்டு உயர்ந்து நிற்கும் தமிழ் தலைப்பான உயிர் தமிழுக்கு என்ற படத்தில் நடித்து இன்றைய அரசியலை அழகாக பேச இருக்கும் படத்தின் நாயகன் இயக்குனர் அமீர் அவர்களை பேச அழைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். என்னுடைய திரைத்துறை அனுபவம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து, அரசியல் பேசிய காலகட்டத்திலிருந்து நான் சந்தித்திராத ஒரு புதிய மேடை இது. எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த மேடை. படம் பற்றி பேசுகிறதா, நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பற்றி பேசுகிறதா, இந்த இக்கட்டான சூழலில் என் மீது பேரன்பு கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னுடைய நட்புகளை பற்றி பேசுவதா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய குழப்பம்தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பிளாங்காக தான் இருக்கேன். என்ன பேச போகிறோன்னு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. நான் யார் அப்படின்னு இப்போ நான் என்ன நானே யோசிச்சுக்கிட்டே இருந்தா, ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல. அவர் அக்கினியில் மிதந்து தன்னுடைய கற்பையை நிரூபித்தார். அவராவது ஒரு முறை நிரூபித்தார். நான் வார வாரம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன். நிறைய சொல்லிட்டாங்க. நான் இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தினுடைய 2வது விழா இது, 2வது பத்திரிகையாளர் சந்திப்பு. இதே இடத்தில்தான் மாயவளை திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தினோம். அங்கிருந்து தான் தொடங்கினது. பல பருத்தி வீரன் மாயவளையில் தொடங்கும் போது பருத்தி வீரன் வந்துச்சு. இப்போ வேற வேறையில் வந்து நிற்கிது. அந்த படத்தின் இயக்குனர் இந்த உட்கார்ந்துருக்காரு அமைதியா, ரமேஷ் பாலகிருஷ்ணன். நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையை தொடங்கி அது எங்கெங்கேயோ போய் நீதிமன்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, சரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, இறைவன் மிகப்பெரியவனுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது ஒரு 8-10 நாள் தான், 10 நாள் இருந்தால் படம் முடிஞ்சிடும். அந்த படம் முடியும் போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது, இது என்ன நடக்குது இங்கே, என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பழனி பண்ணதான் சொன்னேன். நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். நான் என்ன நடக்குது, இது ஏன் நடக்குது, யாருக்கு நடந்தது, எதுக்கு நடந்தது, எதை நோக்கி போகுது, ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு, அந்த செட்டு இன்னும் இருக்குது, பல பேருக்கு தெரியாத தகவல். ஒரு ஹைகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்ரூபமாக போட்டு மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம். செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை. அன்றைக்கு இரவிலிருந்து தொடங்குச்சு பிரச்சனை. அப்போ நான் சொன்னேன் பழனி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று, ஒரு லெட்ரு மாதிரி கொடுத்துருவோம் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு. அப்போ சொன்னார் பழனி பண்ணியா விடுங்க, எனத்தையாவது சொல்லுவாங்க, ஒரு 4 நாளில் சரியாயிரு, நீங்கள் பாட்டுக்கு போங்கன்னாரு. இல்லை கரு, எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை. அவர் ரொம்ப எளிதாக கிடக்கணும்னு சொன்னார். இல்லை கரு, எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை, நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 நாள் அப்படியே கூடுதலாச்சு, 3ஆவது நாள் கூடுதலாச்சு. அப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்துட்டேன். நான் அறிக்கை கொடுத்த உடனே அறிக்கையிலிருந்து யார் அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா, கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக 2014க்கு பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத, என்னோடு நேருக்கு நேர் போரிட, கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் பூரா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்து புதுசா தகவல்களை சொல்றாங்க.
ஒருத்தன் சொல்றான் அவரு ஓடிட்டாருன்றான், ஒருத்தன் எஸ்கேப்ன்றான், தலைமறைவாயிட்டாரு, எங்க இருக்காருன்னு தெரியலன்றான், என்னத்தையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்பதான் நான் இங்கேருந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாண வீட்டில் இருந்து அப்போ நான் இங்கே இருக்கும்போது இந்த செய்தி வருது, அவர் அமீர் தலைமறைவு அப்படின்னு. தலைமறைவுன்னு வந்த உடனேயே நான் அங்கேருந்து நான் கல்யாண வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கேருந்து ஒரு கேள்வி இருக்கான், கல்யாண வீட்டுக்கு போகிறது எதுக்குங்க மைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்றான். ஏடா நீ தான் தலைமறைவுன்ன, நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன். அதுக்கு பதில் சொல்கிறான்னா மைக் எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்குறேன். ஏன்னா கல்யாண வீட்டில் மைக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்காதா? அங்கேருந்து இன்னொரு இப்படி ஒன் பை ஒன்னா போய்கிட்டே இருக்கு. அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருக்கடிகள். எனக்கு என்ன இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது, நான் பத்திரிகையாளர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டவன். என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம்ல நடந்தது, மௌனம் பேசியதை திரைப்படத்திற்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்களோட நெருக்கமாக இருக்கிறவன். என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய, எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன், இன்னும் மற்ற எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. பிஆர்ஓ பிடிச்சி தான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க, நான் பேசுவேன். இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால யூடியூப் அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக எதையோ ஒன்று பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களை தாண்டி எதை வேணாலும் பேசலாம், எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன, இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர், நான் தம்பி என்று பொதுவெளியில் அன்போடு அழைத்தவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டுல அவர் பின்னணியில் வச்சிருக்காங்க. இதுல எதையாவது நான் மறுக்க முடியுமா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் எனக்கு தெரியும். எவ்வளவு வருஷமா தெரியும்? 10 ஆண்டுகளா தெரியும். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா? ஆமா, அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு. நீங்கள் சொல்கின்ற அவர் மீது காட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டா இல்லடா வெண்ணைகளான்னு தைரியமா சொல்லுவேன். அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீ குற்றச்சாட்டை அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விழது தப்பு கிடையாது. ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீதிமன்றமா? நீங்க எல்லாம் நீதிபதிகளா? எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? தினம் ஒரு செய்தி. அமீர்ன்றது 2007 பருத்திவரனை முடிச்சுட்டு அன்றைக்கு கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னாரு, ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னாரு. நான் ஹீரோக்களோடு பயணிக்காம நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். பணம் சம்பாதிப்பதா எனக்கு நோக்கம். சாபர் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா? நான் கேட்கிறேன். என்னென்னமோ சொல்றான். ஒரு வரமுறை வேணாமா? அவர் போடுற டிஷர்ட் 5000 ரூபாங்க. சாப்பர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு. டேய், அவன் வந்தது எனக்கு 2014. நான் 2004 படம் எடுத்தேன் தெரியுமா? ராம்னு ஒரு படம். இதே பழனியப்பன் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க. விருமாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே மதுரை அம்பியா தேட்டர்ல விருமாண்டி படத்தை பார்த்துட்டு போய் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன் நான். என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் வந்த நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம். திரைத்துறைக்கு வந்த உடனே என்ன செய்வோம்? தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் அவர் சொன்னார் இல்லையா? அதுபோல நான் சென்னையில் எக்மோர்ல படுத்திருந்தேன், நானும் பாலாவும் அங்கே கஷ்டப்பட்டோம், இங்கே கஷ்டப்பட்டோன்னு உடனே இவங்க நினைச்சாங்க பஞ்சம் பிழைக்க வந்தவங்க. பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் இல்லை, சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காம சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நாங்க. இதை பலமுறை சொல்றேன். பலமுறை சொன்ன உடனே நான் ஒரு நேர்காணல்ல சொல்றேன், இல்லைங்க இந்த மாதிரி இருக்கு, இல்லை அவரோட நீங்க இங்கே தொடர்பு இருக்கு. ஆமா இருக்கு. உங்களுக்கு எப்படி வருமானம் வருதுன்னா, இவங்க என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசரா? இடி டிபார்ட்மெண்ட் ஆவீங்க, இவங்களுக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா? இது என்ன நியாயம் இருக்கு? ஒருத்தர் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், அவரோட நீங்க தொடர்புல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல போறோம். அவ்வளவுதான். நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டரா இருக்காரு, ஒரு அண்ணன் லாயரா இருக்காரு.
அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீ எப்படி வாங்கணும்னு போய் கேட்பேன் நான். எங்க அண்ணன் கான்ட்ராக்ட்னா என்ன கான்ட்ராக்ட்னு கேட்டா இப்ப அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டா எனக்கு தெரியாது. இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்க இருக்கு? அது எது தேவையா எனக்கு? பழனியப்ப சொன்னது மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம். எதையாவது பேசியிருக்கோமா? நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, அதெல்லாம் எங்க வேலை கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு இறை நம்பிக்கையோட இருக்கேன். அவர் ஒரு பெரியாரிஸ்டா இருக்காரு, ஜனநாதன் ஒரு கம்யூனிஸ்டா இருக்காரு. 3 பேரும் ஒன்னா இருந்தோம். என்றைக்காவது வேற ஏதாவது நாங்க கருத்துக்களை பேசியிருக்கோமா? பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு? பணம் சம்பாதிக்கிறதுக்கா வரல நான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரல. என் வாழ்க்கையை என் விருப்பம் போல வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப சொன்னாங்க பாருங்க, இந்த படத்துக்கு பின்னாடி நான் நிறைய படம் பண்ணுவேன் அது இதுன்னு. நான் இப்பவும் சொல்றேன், நான் இந்த படத்தை நம்பி இல்லை, உயிர் தமிழுக்கு நம்பி இல்லை, மாயவளையை நம்பி இல்லை, இறைவன் மிக பிரிவனை நம்பி இல்லை, சந்தனத்தேவனை நம்பி இல்லை. நான் ஒரு மனிதனா வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையை நான் அப்படித்தான் பயணிக்கிறேன் நினைக்கிறேன். சினிமாக்காரனா பயணிக்கணும், பெரிய தொழிலதிபராக வாழணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஒரு நாள் ஆசைப்பட்டதில்லை. சிக்கலான காலகட்டத்தில் இப்ப நீங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவருக்கு ஒருத்தன் சொல்றான் 10 ஆண்டுகளா அவருடைய குடும்ப செலவு பூரா அவர் தான் பார்த்துக்கிறார், ஒருத்தன் ஆபீஸ் அவர் தான் ரன் பண்றாங்க, என்னென்னமோ சொல்றேன். இந்த இருக்கா எங்க அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ள எங்கேயோ உட்காந்துருக்கான். அவன் கேட்கிறான், என்னைய கடந்த 10 நாளா நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் தெரியுங்களா? டெல்லி விசாரணை, NCB விசாரணை, ED விசாரணை, இதுக்கு நடுவுலலாம் தினம் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 4 ஜீன்ஸ் வாங்க, 4 சட்டை வாங்க, 4 ஜீன்ஸ் வாங்க, சட்டை வாங்க. அவன் கேட்டான், என்ன அந்த சட்டை டெய்லி போறீங்க, ஏதாவது வாங்கிட்டு வர்றீங்க, என்ன பண்றீங்கன்னு தெரியல. குடிக்கிற பழக்கம் இருந்தா குடிக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தா அங்க போகலாம். ஒண்ணும் கிடையாது. நான் போறேன் வாங்குறேன் வர்றேன். இன்னொருத்தரை நம்பி, இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி, அதுவும் குற்ற பின்னணியோடு இருக்கிறவரோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும். நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்பவும் இல்லை. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதி, என்னை நீங்க நம்புங்க அப்படின்றதுக்காகவும் சொல்லல. நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழல, என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பிதான் வாழ்றேன். ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா அவன் அவநம்பிக்கையாள். எனக்கு ஏன் நடந்ததுன்னு நின்று யோசிக்கிறான் பாருங்க, அவன் தான் இறை நம்பிக்கையாள். நான் இறை நம்பிக்கையாள், நான் அவநம்பிக்கையாள் இல்லை. எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் நின்று யோசிக்கிறேன். நான் எந்த இடத்துல தவறுன்னு, எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது, ஏன் இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேல விழுகுது, அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால நான் என்னை இங்கிருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதனால நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேனே தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்ட்ல கிடையாது. அப்புறம் இந்த யூடியூப்ல நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியா இருக்குன்ட்டு. ஒருத்தன் கூட உண்மை பேசலாங்க, அதுதான் பெரிய கொடுமை. சொல்றது பூரா பொய் 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 பொய், அவ்வளவுமா பொய். ஏதாவது 1-2ல ஒருத்தன் சொன்னான், எனக்கு சோர்ஸ் டெல்லியில இருந்து வந்துருச்சுட்டான். சோர்ஸ் வருதுன்றான். எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது. அதை என்னோட வக்கீல் வெளியே சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இவ சொல்றான் சோர்ஸ் அவர் ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறாங்க. கேட்டா அவங்க எல்லாம் புலனாய்வு புலிகளாம். ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறான். எதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இவர் ஒன்று மடியில் 2 பேப்பர்ஸா வச்சிருக்க. அப்படி எடுத்து பார்த்துட்டு, அப்படியா அவனுக்கு வந்திருக்கா, அது என்னன்னு நான் சொல்றேன், எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க, அப்ப நான் நைட் டெல்லியில பேசிட்டு சொல்றேன் அப்படின்ட்டான். சரி, உண்மையிலேயே டெல்லியில இருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல இருக்குன்னா அவனுக்கு தேனியில அரெஸ்ட் பண்ண போறதே தெரியல. அதுதான் பெரிய கொடுமை. சரி, மடியில 2-4 பேப்பர் இருக்கு, என்னடா பரட்டி பார்த்து ஏதோ சொல்றான் போல இருக்கு. சரி, ஏதோ இதுல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு. இருக்கலாம் இல்லையா? ஏதோ காவல்துறையில இருந்ததா சொல்றாங்க, ஏதோ உளவுத்துறையில இருந்தா சொல்றாங்க. உண்மையிலேயே சோர்ஸ்ல இருந்து வந்து விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர். ஐய, இவ்வளவு அபத்தமாவா இருக்கும்? இதை தினம் 2 லட்சம் பேர் பார்க்கலாம். அதுதான் பெரிய கொடுமை. ஒரு பொய் செய்தியை தினம் 2 லட்சம் பேர் நீங்க பார்த்து, அதுல கீழே பாத்தீங்கன்னா எப்ப அமீரை கைது செய்வீங்க, எப்ப அமீரை கைது செய்வீங்க. இப்ப கடைசியா நேத்து ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏங்க நாங்கள் 3 மாசமா வெயிட் பண்றோம், அமீரை கைது பண்ணவே மாட்டேன்.
இப்ப அவன் அவ்வளவு ஆவலா இருக்கான் என் மேல. சரி, நான் என்ன கைது, நான் சிறைக்கு என்ன புதுசா? சிறைக்கு போக அப்பவும் தயாரா இருந்தேன், இப்பவும் தயாரா இருக்கேன். ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்துல என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். அதைத்தான் கரு சொன்னாரு. அவருக்கு உள்ள வேதனை இல்லாம இல்ல, இருக்கு. ஏன்னா அதனால என்னோட குடும்பம் பாதிக்கப்படுது. அமீர்ன்ற ஒரு தனிப்பட்ட என்னை நீ என்ன வேணாலும் பண்ணல. ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசுல ஒரு பெரியவர்னு வச்சுங்களேன், ஒரு கஷ்ட காலம், அவர் தன்னுடைய மகனுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அப்ப போய் பஸ்ல பயணிக்கும் பொழுது ஒரு 14 வயசுக்குள்ள இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளவு அவமானமாகும், அந்த திருமணம் எவ்வளவு பெரிய தடைப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை. நான் வெறுக்கிறேன் அதை. தருங்க, இங்க ஒரு வருஷம் நிக்கிறான், அந்த ஒரு வருஷம் நிக்கிறான், சிகரெட்டு குடிச்சாலே ஆபீஸ்க்குள்ள உள்ள விட மாட்டேன். ஜனாவும் கருவும் சிகரெட்டு குடிக்கலாம், நாங்க மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்கு நான் என்ன ஆசானா? அதெல்லாம் கிடையாது. அந்த வாடை பிடிக்காது. எப்பவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்தேன்னா அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார். அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்துல என்னை கொண்டு வந்து தொடர்புபடுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சுச்சு, என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது. என்னுடைய மகள் வேலைக்கு போற இடத்துல பாதிக்குது, அங்க ஒருத்தன் கேள்வி கேட்க. என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது. என்னை நீங்க சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லல, சந்தேகப்படுங்க, விசாரிங்க, நல்லா கேளுங்க, ஆனால் தீர்ப்பு எழுதாதீங்க. தீர்ப்பு எழுதுற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்கு, எல்லாமே இருக்கு. கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிக்கிறேன். என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம். டெல்லியில 12 மணி நேரமாக இருக்கட்டும், டெல்லி வீதிகளில் நான் வந்து அவன் எங்க அண்ணன் டாக்டருக்கு முடிச்சிருக்கான். அவன் யதார்த்தமா லாங்குவேஜ் படிக்கிறக்கா வந்தான். வந்தவனுக்கு கிட்டத்தட்ட 3 மாசமா புது அனுபவம். இப்ப என்சிபி, இடி, என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு. என் கூட 70 நாளா வந்தா இருக்கான். டெல்லி வீதிகளில் நாங்க 2 பேரும் நடந்து போயிட்டு திரும்ப அந்த விசாரணையை முடிச்சுட்டு, அவங்கள பொறுத்த மட்டும் அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்தினதை பொறுத்த மட்டும், என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க. நான் இந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும். இது அரசியல் அழுத்தம் இருக்கு, அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க. கொஞ்சம் கூடுதலா இருக்கு. நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமா கேட்டேன். ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னா அப்படின்னு கேட்டா கலங்கி போய் நின்னேன். ஆனா அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது. அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன். நான் டிஸ்டர்ப் ஆனேன்னா ஆமா டிஸ்டர்ப் ஆனேன். எனக்கு நான் வேதனைப்பட்டேனா ஆமா வேதனைப்பட்டேன். நான் சஃபர் ஆனா ஆமா பட்டேன். ஆனா அவங்களுடைய டியூட்டி அது, அவர்களுடைய வழக்கமான டியூட்டி. அப்ப எப்படித்தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க? என்னை மாதிரி ஒரு ஆள் போனவனே என்கிட்ட இலகுவா நடந்துகிட்டா நான் குற்றத்தை தொடர்பு இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க. விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க. பர்சனலா எந்த இதுவும் கிடையாது, எங்க டியூட்டியை செஞ்சோம். அந்த வகையில் என்சிபி ஆபீசர்ஸ் எங்கிட்ட கண்ணியமா நடந்துகிட்டாங்க. இடி ரைடு அந்த ரைடு கதையை கேட்டீங்கன்னா, வீட்டில் ரம்ஜானுக்கு எல்லாரும் ஊருக்கு போயாச்சு. இதை நீங்க தெரிஞ்சுக்க, ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதை சொல்றேன், எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க. அதுதான் உண்மை. நான் சொல்றேன், நான் இந்த வழக்கில் தொடர்புடைய இருக்கிறதுனால சொல்றேன். அதிகாரிகளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. வேற எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. இதுதான் நிஜம். நான் சொல்றது உண்மை. இதை கன்ஃபெஷனா வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்க, அதுவே யாருக்கும் தெரியாது. அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனாலதான் தெரியும். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னாரு, இந்த நேரத்தில் என்ன விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியா ஓடுதுங்க. அப்ப இந்த மக்களுக்கு எது செய்தி? அப்ப உண்மையே செய்தியா வராதா? நான் கேட்காத ஒண்ணு. 2ஆம் தேதி எனக்கு ஃபர்ஸ்ட் சம்மன். அப்படி ஒண்ணு நான் கேட்கவே இல்லை. நான் 2ஆம் தேதி போயிட்டேன், டெல்லி போயிட்டேன். காலையில முதல் நாளா நாங்க போய் உட்கார்ந்தோம். ஒரு 12 மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு.
அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது. அதுவும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த காலகட்டத்தில் தான் அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு, டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு ஒரு 3:30 மணி இருக்கும், 3:30 4 மணி. 4 மணிக்கு போய் வீட்டில் நான் அவனும் தான் படுக்கிறோம். வீட்டில் யாருமே இல்லை, ஃபேமிலி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு. படுத்தா 5:30 மணிக்கு நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்துருக்கான். 7:30 மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. அவன் ஃபோன் பக்கத்தில் என் கூட தான் பெட்டில் படுத்துருக்கான். அடிக்குது. அப்புறம் கட் பண்ணிட்டான். திருப்பி ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஃபோன் அடிக்குது. பார்த்தா இவன் பக்கத்தில் இருந்தவனை காணான். நான் தூங்குறேன். திடீர்னு எழுப்புறான். நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன், அதனால நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்துருப்பேன். தட்டி எழுப்புறேன், சச்சான்னு. முழிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறாரு முகத்துக்கு நேரம். ஒன்றுமே புரியலை. கொஞ்சோன்னு லைட்டு அந்த ஜன்னல்லேருந்து லீக் ஆகுது. அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறார். 2 பேர். ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே என்னோட அசிஸ்டன்ஸு, என்னோட ஆடிட்டரு எல்லாரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க. அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட. நான் தான் இடி டைரக்டர்னு. ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. நான் மூத்த கழுவிட்டு வர்றேங்கன்னு மூத்த கழுவிட்டு வந்து உட்காந்து அவர்களோட பேசிட்டு அன்றைக்கு 12 மணி வரைக்கும் அன்னைக்கும் போச்சு. அன்றைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன். மதுரை போய் ரமலான் ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன். அப்போ தான் பத்திரிகையாளர்கள் முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு. இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா, உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா, எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியலை. நான் பர்பஸாக சொல்லவே இல்லை. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். எவன் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான்னு பார்ப்போம். ஒருத்தர் சொல்லணும்ல, ஆமாம் அன்னைக்கு வந்திருக்குன்னு. அந்த சம்மனுக்கும் போய் 10.5 மணி நேரம் நான் விசாரணை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை. அவர்கள் கடமையை செய்கிறாங்க. நான் முதல் நாள்ல இருந்து ஒத்துழைக்கிறேன். டே 1ல இருந்து இவ்வளவு பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்கு, நண்பர்களுடைய ஆலோசனை இருக்கு. குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, எங்கேயாவது வெளியூர் போயிரு, அங்கே போயிருந்து. டே 1ல இருந்து என்னோட ஆஃபீஸில் தான் இருக்கேன். நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன். நான் என்கிட்ட என்ன இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு? என்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் நேர்மையும் உண்மையுமா இருக்கேன். என்ன உங்களால எதிர்கொள்ள முடியல, என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. நான் எடுத்து வைக்கிற முன் வைக்கிறதுக்கு. அதனால நீங்க என்னை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க குற்றவாளி ஆக்கிட்டா உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேனா? பட் நான் தாங்கிக்கிறேன். வீட்டில் தாங்கல, மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான், என்னுடைய 2 பெண் பிள்ளைகள் தான். தைரியமா இருங்க, நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல், ஒரு சங்கடம் கூட இல்லாமல், ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார். அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான். எதுவுமே மைண்ட்ல கிடையாது. எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது. இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம். என்னை சுற்றி இருந்த உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட என்னோட வாட்ஸ்அப்பில் என்னுடைய அலைபேசியில் ஒரு 2000 எண்கள் இருக்கும். அதில் 1950 எண்கள்லேருந்து அழைப்பு வர்றதில்லை. அப்படியே நின்றுச்சு. அதெல்லாம் ஓகே. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே பறவை பூரா ஓடி போயிடும். அந்த மரத்துல எதுவுமே இருக்காது, எல்லாம் அப்படின்ற செகண்ட்ல காணா போயிடும். அப்புறம் போனதுக்கு அப்புறம் சில
பறவைகள் மட்டும் வரும். சில முதல்ல இருந்த 500 இருந்துச்சுன்னா வராது, ஒரு 50 தான் வரும். அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்வில் டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்ட உடனே டமால் எல்லாரும் ஓடிட்டாங்க. அப்புறமா அந்த பறவை போல என்னுடைய நண்பர்கள் என்னை யோசிச்சு, அது மரத்து மேல உள்ள தப்பா, வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்துல வந்து பறவைகள் இருப்பது போல என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. டே 1ல இருந்து அந்த ஒரு நாள் தான் அந்த ஷாக்கிங். 2வது நாள் யாருக்குமே இதை பத்தின கவலையும் இல்லை, வந்து என்னோடு இருக்காங்க. ஆனால் இன்னும் பறந்து போன பறவைகள், ஒருவேளை இவனே வெடியை ஏற்பாடு பண்ணியிருப்பானு மரத்தை சந்தேகப்படுவதை போல தூரமா நிக்கிறவங்க இருக்காங்க. அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது, அங்கேயே இருங்க, தயவு செஞ்சு வந்துடுறாங்க. உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன், அங்கேயே இருங்க, வந்துடாதீங்க. உங்களிடமிருந்து பெறுவதற்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த காலகட்டத்தில் என்னோடு என்னுடைய அனுமதி பெறாமலோ எங்கேயோ சுப்பிரமணிய சிவா அவர் இன்டர்வியூ கொடுக்குறான். எனக்கு அண்ணனை தெரியும், அவர் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு. அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அவனை எனக்கு நல்லா தெரியும். அந்த வார்த்தை தான் ரொம்ப கடுமையான வார்த்தை. அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான், அவன் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பான், ஆனாலும் சொல்றேன் அவன் நல்லவன், அவனுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. இதுதான் நான் சம்பாரிச்சிருக்கிறது. வெற்றிமாறனாக இருக்கட்டும், பழனியப்பனா இருக்கட்டும், அண்ணாச்சியா இருக்கட்டும், பிரபு சார் சொல்லுங்க சார் நான் என்ன சார் செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் வேணும். நான் பாட்டுக்கு அமைதியாக என்னுடைய பயணத்தை இந்த இடத்த நான் கடந்து போறேன், என்னை விட்டுருங்க, ஒன்றும் வேணும். எனக்கு நீங்க எப்பவும் நான் அழைச்சா வர்றீங்க இல்லையா, அது போதும். சிநேகனாக இருக்கட்டும், பொன்னுவரன் சார் தான், இவர் 10 மணிக்கு படுத்துருவார், 9 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். ஒரு நாள் 12 மணிக்கு கூப்பிடுறாரு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. என்ன சார் 12 மணி, எனக்கு பதட்டத்தில் தான் ஃபோன் எடுத்து, ஏன்னா 12 மணிக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ₹1,00,000 கொடுத்தாலும் வரமாட்டார் 10 மணிக்கு மேலே. என்ன சார், இல்லை படுத்த தூக்கமே வரல, எனக்கு உங்களை பற்றின நினைவாகவே இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் எப்படி நீங்கள் அப்படின்னாரு. சார் நீங்கள் ஏன் சார் அதை நினைச்சுக்கிட்டு 12 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கீங்க, தூங்குங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். சரி நீங்கள் என்ன சரி எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன் சார். ஒன்னே நினைச்சு நான் தூங்காமல் இருக்கேன், நீ கல்யாணத்துக்கு போயிருக்கு, வேற என்ன சார் செய்ய சொல்றீங்க. ஒரு நண்பர் ரொம்ப விரும்பி கூப்பிடுறாரு, நான் பாட்டுக்கு போயிட்டு வருவோம் பெண்ணை, நான் காரில் கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன். அதனால நான் என்னுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வழக்கு அது இது இதெல்லாம் வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். அதனால இது யாரையும் குற்றம் சொல்வதற்காக இல்லை, இதுவும் கடந்து போகும் தான் என்னை பொறுத்த மட்டும். எல்லாத்தையும் பார்க்கணும், நான் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வகையில தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். விசாரணையில என் மீது எந்த அழுத்தமும் கிடையாது. என்னை விசாரித்த NCB அதிகாரிகளாக இருக்கட்டும், ED ஆபீசர்ஸாக இருக்கட்டும், மிக கண்ணியமாக நடந்துகிட்டாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இன்னைக்கு காலையில் ஒரு விமர்சனம் பார்த்தேன், ஒரு முக்கியமான ஒரு யூடியூபருடைய விமர்சனம் ஒரு திரைப்படத்தை பத்தி. அதில் ஒரு வரி சொன்னார் அவர், இந்த படத்தை வந்து நாங்கள் இது பெரிய கலைநயத்தோட இருக்கோம், இது பெரிய காவியமா இருக்கும்னு நினைச்சுலாம் நாங்கள் உள்ள வரல, போனா 4 இடத்துல சிரிச்சுட்டு வரலான்னு நம்பித்தான் வந்தேன், கடைசியில் அதை கூட ஏமாத்திட்டாங்க அவங்க அப்படின்னு ஒரு வரி. அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த படமும் பெரிய கலைநயத்தோட இருக்கும், காவியத்தோட இருக்கும்னா வரல நாம. ஆனா 4 இடம் சிரிக்கலான்ற நம்பிக்கையோட வாங்க, அதுக்கு இந்த படம் உத்தரவாதமா இருக்கு. இப்பவும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமா நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல என்னோடு உறவு கொண்ட, என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது அன்பு கொண்ட நண்பர்கள் என் கூட நிக்கிறது போல, இவ்வளவு ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்கி கொண்டு வருவதற்காக முழு முயற்சி எடுத்த ஆடம்பாவாவுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய மாயவளை வருமா இல்லையான்னு எனக்கே தெரியல இன்னும். நானும் கவலைப்படல, என் டைரக்டரும் கவலைப்படல, நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம், வரட்டும், வரும்போது பார்த்துக்கிறோம். மாயவளை படம் பிரபு பார்த்துட்டாப்புல, பேசும்போது அது மறந்துட்டாப்புல நினைக்கிறேன் நான். ஆமாம். மற்றபடி சாந்தினி அது எப்பயுமே இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
நல்ல ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். நல்ல இன்னும் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகனா என்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் தயாரிப்பாளர் கோச்சுக்க மாட்டாருன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். நான் ராம் திரைப்படத்தை எடுத்துட்டு அந்த திரைப்படத்தை அன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சகர் வந்து ஒரு தொலைக்காட்சி பேர் சொல்லலை, நீங்கள் யூகம் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. அவர் பண்ணுவார், ஒரு டிவியில் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ராம் திரைப்படத்தை என்கிட்ட, அதாவது படங்கள் வந்து முதல் வாரம் விமர்சனம் பண்ணாதான் அதுக்கு பேர் விமர்சனம். என் படத்தை 5வது வாரத்துக்கு விமர்சனத்துக்கு கூட்டு போறாரு. நானும் சரி அவர் மேல இருக்கிற மரியாதையில் பெரிய பத்திரிகையாளர், பெரிய தொலைக்காட்சின்னு அவரை நம்பி போறேன். அவர் என்னை வந்து அவருடைய அறிவை பூரா என் மீது திணிக்கிறார், தன்னுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம். இந்த படத்தை நீங்க வந்து அது ஒரு ஆல்பர்ட் தேட்டரில் வச்சு அப்படி நான் அவர் நடந்து போயிட்டே இருக்கிறோம், அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. கேட்குறாரு, நான் பதறி போய் பதில் சொல்வேன்னு அவர் நினைக்கிறாரு. இந்த படத்துல இந்த இடத்த தப்பு பண்ணியிருக்கோம், இப்ப சரியா பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தோணுதான்னாரு. சார் தப்பா தான் சார் பண்ணியிருக்கேன், இது என்ன தோணுதான்னு வேற கேட்குறீங்க. அவர் ஒன்று இல்லை இல்லை ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, நீங்க மாற்றி சொல்லலான்னாரு. நான் ரிசல்ட் தான் சார் சொல்றேன். படம் வந்து தொண்டியில தூக்கிட்டாங்க. ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க தொண்டியில படம் 3வது வாரமே எடுத்துட்டாங்க ராம். இவர் 5வது வாரம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. இனிமே நீங்க பண்ணுனா என்ன, பண்ணலன்னா எனக்கு என்னங்க இந்த படம்னு கேட்டேன் நான். அவர் வந்து முதல் வாரம் பண்ணின படத்தை இப்ப நான் சொல்ல முடியாது, பெரிய சர்ச்சைக்குள்ள வந்து நிற்கும். அந்த படம் ஒரு வாரத்திலே தூக்கிட்டாங்க. அந்த படத்தை தான் முதல் வாரத்துக்கு கொண்டு வர்றாரு. அவரும் ஒரு நேர்மையான விமர்சகர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பருத்தி வீரனுக்கும் அதே பத்திரிகையாளர்கிட்ட பருத்தி வீரனை சந்திக்கிறேன். பருத்தி வீரன் கேட்கிறாரு, இந்த படம் வந்து நீங்க வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல எடுத்து, அதாவது ஒரு ஆர்ட் பிரச்சனை என்னன்னா, என்னுடைய பெயர் பிரச்சனை உங்களுக்கு, என்னுடைய சிந்தனை பிரச்சனை உங்களுக்கு, அதுதான் பிரச்சனை. அங்கிருந்து தான் தொடங்குறாங்க. இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கு, இது வந்து அப்படின்னு. சார் பக்கா கமர்ஷியல் படம் சார் இது அப்படின்னு. இல்ல அப்படி சொல்லாமா நீங்க அப்படின்னாரு. ஏங்க 10 பேர் சேர்ந்து கிராமத்துல நான் ஒருத்தனை தாக்கணும்னா உடனே நினைச்சான்னா தாக்கிடுவான். என் படத்துல குஸ்தி களத்துல சண்டை நடக்குது, ஒருத்தன் டைவ் அடிச்சு வர்றான், ஒருத்தன் இப்படி சுத்தி வர்றான், அப்படி சுத்தி வர்றான், இது கமர்ஷியல் படம் சார். அப்படி சொல்லுவீங்களா நீங்க? என்னாரு கமர்ஷியல் படம் எடுத்தா கமர்ஷியல் படம் தானே சொல்ல முடியும். நானா அதை ஆர்ட் பிலிம்னு சொல்லிக்கிறதா, கிளாசிக்னு வேர்ல்டு கிளாசிக்னு சொல்லிக்கிறதா? மக்கள் சொல்லணும், நான் சொல்லி என்ன செய்ய? அதுபோல இந்த படத்தை பார்த்து சாந்தினி நீ காலையில பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, நாங்க அண்ணாச்சி பார்த்துட்டு நல்லா இருக்கு, நீங்க சொல்லி என்ன செய்ய? இந்த காசு ஏதாவது வரப்போதா ஆதம்பாவாக்கு? இவங்க 2 பேரும் சொல்லிக்கிறாங்களா படம் சூப்பரா இருக்குன்னு. அவரும் உடனே கேட்டுட்டு சாந்தினியே சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்குன்னு, ஒரு ஏரியா வேணா வாங்கிக்கிற சொல்லு, அண்ணாச்சிக்கு வேணா சிட்டியை எழுதி விட. காசு மக்கள் பார்த்து சொல்லணும். அப்ப என் பார்வையில உயிர் தமிழுக்கு இன்னும் சரியா வந்திருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனாலும் பழனியப்பன் சொன்னது போல இவ்வளவு காலகட்டத்துக்கு நடுவில் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்து கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதே பெரிய விஷயம். இதுல பணம் வருது வரல அதெல்லாம் இல்லை இங்க பிரச்சனை. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம், அதை செஞ்சு முடிச்சோன்னு இருக்குல்ல, அதில் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றி. அந்த அடிப்படையில் நான் இந்த படத்துல நான் ஒத்துக்கிட்டு உள்ள வந்து நடிக்க வந்தேன். நடிகனா என்னுடைய பங்களிப்பை செஞ்சேன். அது நல்லா இருக்கு நல்லா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அதெல்லாம் இல்லை முக்கியம் இல்லை. என் வேலையை நான் சரியா செஞ்சிருக்கேன். ஆதம்பாவா ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்தாரு, உறுதியாக நின்று கடைசி வரைக்கும் அந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இதுவே உங்களுக்கு வெற்றி தான். பணம் அப்புறமா எப்போ வேணாலும் சம்பாதிச்சிங்க. ஸோ அந்த வகையில் இது 10ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வருது. உங்களுடைய வாழ்த்துக்களோடும் மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் எதுவும் என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா சார்? முதல்ல ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் சார், முடிச்சுட்டு அப்புறம் நீங்க உட்காந்து ஒரு போட்டோ எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃபர்ஸ் எடுத்து முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் வீடியோகிராஃபர் எடுத்துக்கலாம். இதுல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கு, அப்படியே எல்லாரும் அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ப்ளீஸ். ஒரே ஒரு வேண்டுகோள்,
கேள்வி பதில் வேண்டுமான்னு கேட்கும்போது சார் சொன்னது தாராளமா வைங்க அப்படின்னாரு. ஆனா நம்மளோட கேள்விகள் கண்ணியமாக இருக்கட்டும் என்பது என்னோட வேண்டுகோள். நன்றி. அண்ட் கொஸ்டின் கேக்குறவங்களுக்கு மைக் கொடு. யார் கேள்வி கேட்கறீங்களோ மைக் மட்டும் கேளுங்க, கொடுக்குறேன். அந்த பக்கம். வீடியோ நீங்க உட்காந்துருங்க, வீடியோ எடுத்துருங்கண்ணா. இல்ல சார் கீழே மைக் கொடு. வணக்கம் அமித் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். மீனாட்சி. மீனாட்சி. வணக்கம் மீனாட்சி சார். வணக்கம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உங்க நண்பர் குற்றச்சாட்டுல இருக்காரு, விசாரணை நடக்கு, தீர்ப்பு நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும், அதுல எந்த இதுவும் இல்லை. இவ்வளவு வருஷம் நீங்க நண்பரா இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு, சட்ட விதி இல்லாம மறைமுகமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு எந்த இடத்துலயுமே சந்தேகம் வரலையா? இவ்வளவு பணம் எப்படி வந்தது, அவர் பின்னணி என்ன? ஏன்னா இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது எந்த இடத்துலயோ எந்த காலகட்டத்திலயும் அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா? இந்த கேள்விய லைக்காவுடைய ஓனர்கிட்ட என்னைக்காவது கேட்டீங்களா? சுபாஸ்கரன் என்னைக்காவது கேட்டீங்களா? அவங்க ஒரு சட்ட ரீதியா ஒரு தொழில் ஒண்ணு பண்ணுறாங்க லைக்கான்னு. அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் யூரோப்ல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்தா கேட்க மாட்டீங்க, தனியார் என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்பீங்கன்னா என்ன நியாயம்? சார், அவரும் அங்க அவர் மேல ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா? லண்டன்ல இருக்கா இல்லையா? இருக்கு. யாராவது கேட்டாங்களா? ரஜினி சார் கேட்டாரா? விஜய் சார் கேட்டாரா? அப்ப என்னையே கேக்குறீங்க? தம்பி, எல்லாரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு ட்ரை பண்றோம். கரெக்டா? நீங்க தடை பார்க்கறது தும்பிக்க, நான் தடை பார்க்கற காலு, அவர் தடை பார்க்கறது வயிறு, எல்லாரும் கண்ணும் கட்டப்பட்டிருக்கு, தெரியாது. இப்ப அவர் சொன்னது போல அவசரமா தீர்ப்பு எழுதாதீங்கன்னு ஊடகத்துக்கு சொன்னார்ல, அந்த மாதிரி விசாரணை நீங்க நடத்தாதீங்க. நான் ஒரு நிமிஷம் இருங்க, பதறாங்க, முதல்ல பதறாங்க. இருங்க சார், பதறாங்க சார், ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நீங்க அவசரமா இப்ப சொன்னீங்க இல்லையா, அவர் சொன்ன போல தயாரிப்பு படம் அது இருங்க, அந்த தயாரிப்புக்கு பதிலாக சொன்னுமே சொல்லணும். உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம், அந்த படம் முடிச்ச உடனே உங்களுடைய கேள்விகள் கூட அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவரா முன் அதெல்லாம் சொல்றாரு. இப்ப மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும். டேய், என் படம் வியாபாரம் ஆகல, கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை எல்லாத்தையும் விட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னு அவர் மைண்ட் செட் பூரா இருக்கும். நம்ம ஒரு பிரஸ் மீட் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம், இங்க ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லா கேளுங்க, நாளைக்கு இன்னும் அமீர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாரு. நாளைக்கு தனியா ஒரு பிரஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம். இதை தொடர்ந்து பேசுங்க, அவர் சொல்லிக்கிட்டோம், இதை தொடர்ந்து பேசி முடிவுக்கு வராத பேச்சு. புரியுதா? கிண்ணமும் அறமும் தெரிஞ்சாதான் கிண்ணம் தெரியும், அறமும் தெரிஞ்சா கிண்ணம் தெரியுமா? ரெண்டு பேரும் மாறி நீங்க ஒரு கேள்வி கேட்க பதில் அவர் பதில் கிடையாது, அவர் திருப்பி ஒரு கேள்வி, பதிலுக்கு அவருக்கு ஒரு கேள்வி, இதுவே நடந்துகிட்டே இருக்குது கடைசியில. அதனால இப்ப என்ன வழினா, ஆதம் பாவா சொல்ற மாதிரி, பாவா கரெக்ட் தானே? ஆமா, எப்படியாவது அடுத்த 10ஆம் தேதிக்குள்ள மிச்ச ஏரியா வியாபாரம் பண்ணணும். இந்த படம் ஒரு காமெடி படமா எடுத்து வச்சிருக்கோம், அந்த வேலையை பார்த்துருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு அமீன் சொல்லிக்கிட்டோம், அதை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. காரணம் முடிவுக்கு வராதுன்னு நான் சொல்றேன். அப்புறம் இல்ல வளர்த்தீங்கன்னா வளங்க, ஒண்ணும் இல்ல, 3 மணி நேரம் உட்காந்துருந்தோம், இன்னொரு 3 மணி நேரம் உட்காந்துருக்க மாட்டேனா? நல்லா உட்காந்துருப்போம், எல்லாரும் உட்காந்துருப்போம். கேளுங்க. சொல்ல வச்சாங்க, அதுக்கு அவர் தான் பதில். அவர் தானே எழுத்து தயாரிப்பு இயக்கம்னு போட்டிருக்காரா இல்லையா? அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். காலில் உழுகாத அரசியல்வாதி யாராவது இருந்தா சொல்லுங்களேன். நீங்க
என்னைக்குமே விழுகுறாங்க. பகுத்தறிவு பேசுற கட்சியா இருக்கட்டும், சுயமரியாதை கட்சியா இருக்கட்டும், அங்கேயே தலைவர் காலில் விழுகிறத நீங்க எல்லாம் பார்க்கலையா? நீங்க அந்த நேரத்துல அந்த காட்சி எடுக்கும் போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு, அதை படத்துல வச்சிருக்கோம். மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்ல. சம்பந்தப்பட்ட நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சிரிச்சுட்டு போயிருவாங்க, என் மேல கோவம் வராது. அமீர் சார் இங்க பரத் இங்க. வணக்கம் தலைவா, ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். தம்பி அமைதியா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ஒருத்தரா கேள்வி கேளுங்க. மைக் கொடுத்திருக்கோம், மைக் உங்க கையில வந்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். தொடர்ச்சியாக படத்துல பல தளங்கள்ல பயணப்பட்டு இருக்கு. அமீர் சார் கிட்ட தொடர்ச்சியா பல தளங்கள்ல பயணப்பட்டுட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையும் செல்லப்பில்லை, ஏதோ ஒரு பழைய படத்துல இருந்து ஒரு சர்ச்சை வருது, இல்லன்னா புதுசா இப்போ ஒரு சர்ச்சை, நீங்களே அது கிளாரிபிகேஷன் தானே நீங்க பேச வேண்டிய கட்டாயம். இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை, அதை நீங்க கான்செப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது? அது எப்படி நீங்க சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறதா நான் நம்புறேன். நான் யாரோடையும் சமரசம் செய்ய தயாரா இல்லை. அதனால எனக்கு சிக்கல் இருக்கு, அதை நான் விரும்பி ஏத்துக்கிறேன், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? நான் பிறருக்கு தொல்லை தரேனா பாருங்க. என்னால் பிறருக்கு தொல்லைன்னு இது வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா? இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை வந்திருக்கு, அதை நான் விரும்பி ஏத்துக்கிறேன், சந்தோஷமா ஏத்துக்கிறேன், இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமா கடத்திட்டு போறேன், அவ்வளவுதான். இல்லையே வழக்கு இல்ல, குற்றப்பத்திரிகை. நன்றி 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 நன்றி. அண்ணே முடிச்சிடட்டுங்க. இல்ல, நியாயமான பேச்சு. ஏன் கொடுத்தேன்னு கேக்குறீங்க. நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவன். இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும், இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி விசாரணை சம்மன் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் விசாரணை முடிச்சுட்டு ஒரு 3-4 நாள் சந்திக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலை. அடுத்து விசாரணை வந்துகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன். அதனால நான் அதை சொல்ல வேண்டியது. நீங்க ஏன் தன்னிலை விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேக்குறீங்க. கொடுத்ததுக்கு அப்புறமும் 4 கேள்வி மிச்சம் இருக்கு பாருங்க. டைரக்டர் சார், நான் சும்மா வாழ்த்த வந்த இடத்துல என்னை மாப்பிள்ளை ஆக்காதீங்க. நீங்க யாரு? டைரக்டர் சார். ஆமா, தேசிய இருக்கு. ஓகே, உங்களுக்கு என்ன படம், என்ன மலர் பிடிக்கும் உங்களுக்கு? இல்ல சார், உங்களுக்கு பிடிச்ச ஒரு மலர். எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும் சார். எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். இருங்க சார், எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். ஐயோ, அதனால டைரக்டர் சார் ஒரே ஒரு क्वेश्चन உங்கள்ட்ட சார். ஏன்னா காசி ஆனந்தனுக்கு அது இருந்துச்சு, அதனால எனக்கு அது இருக்கு. காசி ஆனந்தனுக்கு இருக்கு, அது காசி ஆனந்தன் எழுதுனது நான் கூட சொன்னது. டைரக்டர் சார், படத்தை பிசினஸ் பண்ண விடலன்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்கள்ட்ட ஒரு ஆடியோ இருக்குன்னு வேற சொல்லியிருந்தீங்க. அதை நீங்க இப்ப சொன்னதே பெரிய சர்ச்சையாகும். இப்ப இதை பத்தி பேசுவாங்க, யாரா இருக்கும் என்னன்னு. அதை நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்கனாலே அது முடிஞ்சிடும்ல. இப்ப யாரு இவங்க தான் எங்களுக்காண்டி இது படத்தை வெளியிட பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்லல. சம்பந்தப்பட்டவங்க ஒரு வேலை பதில் சொன்னாங்கன்னா நான் அதை வெளியிடுறேன். நான் என்கிட்ட இருக்கு, தனியா வாங்க வெளியே, உங்களுக்கு தனியா காட்டுறேன். டைரக்டர் சார் உங்களுக்கு ஒரு क्वेश्चन. டைரக்டர் சார், இல்ல கேட்டிருக்காங்களே, ஒரு இடத்துல கட் பண்ணிருக்காங்களே. சென்சார் போர்டு அந்த பாடல் காட்சியில அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணிருக்காங்கல்ல. இது வெளியில இருக்கு, படத்துல கட் பண்ணிருக்காங்க. சார், தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க. உங்களுக்கு தான் இங்க அரசியல்வாதி இருக்காங்க. ஏடிஎம்கே சைட்ல 2 பேர் போட்டீங்க.
அண்ணா இருக்காரு, பேரறிஞர் காமராஜர் இருக்காங்க, சரிங்களா? காமராஜர்லாம் இருக்காங்க. அவர்களெல்லாம் விட்டு பிரபாகரன் போட்டோ போட காரணம் என்ன? ஏன்னா கட்ட விட்டு, ஏன்னா அவர் போட்டோ போட்டாவே யூடியூப்ல மறைக்கிறாங்க, எல்லா சேனல்ஸ்லயும் வந்து கட் பண்றாங்க, எல்லா பிரச்சனையும் வருது. தெரிஞ்சு நீங்க போட்டீங்களா? என்ன காரணமா இருக்கும்? அண்ணா காமராஜரை ஏன் போடலன்னா அப்ப நம்ம பிறக்கவே இல்லை. அதனால நமக்கு தெரிஞ்ச தலைவர் இவங்க, அதை நம்ம போட்டிருக்கோம். ஐயா பிரபாகரனை போட்டது 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி அவரோட புகழை யாராலையும் எந்த காலத்திலையும் மறைக்க முடியாது. அப்படி ஒருவேளை இப்ப ஐயா பிரபாகரனை வந்து இருக்காருங்கிறதுனால நாங்க போட மாட்டோம்னா பரவாயில்ல. தனித்தனியா தானே இருக்காங்க, பக்கத்துல இருந்தாலும் தனித்தனியா தானே இருக்காங்க. அமீரண்ணே உங்களுக்குண்ணே, அமீரண்ணே இது வந்து படத்தை தாண்டி தான். ஆனா இது வந்து ஒரு உங்களுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின். உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம். ஒருத்தர் காலையில இது ஆயிட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இறைவன் மிகப்பெரியவன் பாக்குறேன். நான் வேற எப்படி பார்க்க முடியும்? இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை வந்து ஜான் விடுங்க ஜான், ஒண்ணு அப்படி ஒண்ணு இல்ல. அவர் ஒண்ணு என்ன ஈடியில விசாரிச்சத கூட அவர் கேட்டு போறாருங்க, என்சிபில கேட்டதை கூட அவர் கேட்டு போறாரு. நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா தான் நான் பேசுறேன். எனக்கு தெரியும், நான் பேசுறது ரொம்ப கரெக்டா பேசுறேன். யாரோ ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்களேன். சொல்லுங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்க என்னை கஷ்டப்படுத்துற கேள்வி கேட்டா கூட ஒரு நாளும் பத்திரிகையாளர்கிட்ட நான் கோவப்பட்டிருக்கேன்னா ஒரு நிகழ்வு காட்ட முடியும். நம்ம படத்தை பத்தி ஒண்ணு கேக்குறேன், இருங்க நான் முடிச்சிருக்கேன். அந்த அவர் சொன்னார் இல்லையா, நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு, நான் சொல்றேன். அவர் பெரியாரிஸ்ட், அவர் சொல்றாரு இறைவன் என்பது பொது சொல் தானே. உங்களுக்கு இறைவன், எனக்கு இறைவன், யாருக்கா கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன். நான் ஒன்னும் அதை அரபு சொல்லவும் இல்லை. கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்ல உட்கார்ந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா, அப்படி எதுக்கு ஒரு இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்ல ஒருத்தர் நக்கலுமா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சது. அதை நான் இங்க அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணும்ன்றதுனால சொல்றேன். எப்ப பார்த்தாலும் பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாய் பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க. அப்ப இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால உணர முடிஞ்சது. அதுதான். நீங்க கேளுங்க. நான் ஒன்னு கேட்டு நீங்க பதில் சொல்லி கைதட்டும் போது இது வேற மாதிரியான ஒரு விஷயம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கேளுங்க. படத்தை பத்தி ஒரே ஒரு வாங்க கேளுங்க. அதம்பவ டைரக்டர் தான். படம் வந்து ஒரு காமெடி, அதாவது பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் காமெடி அரசியல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனா பேனர்ல வந்துட்டு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க, அவங்க எல்லாம் காமெடி அரசியல் பண்ணுவாங்களா? இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற அரசியல்வாதி பூரா காமெடி தானே பண்ணிட்டு இருக்காங்க. யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழக்கம் தானே. என்னோட ஹீரோ என்ன அரசியல் பண்றாருன்னு படத்துல பாருங்க. இது ஒரு கம்ப்ளீட், இது ஒரு காமெடி படம். இது ஒரு காமெடி படம். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படம் பாருங்க. அதுக்கு மேல உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுங்க. அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை எனக்கு. அவருடைய அறிவுரை இருந்தது, நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டேன், கேட்டேன், அதை நான் செஞ்சிருக்கேன். ஹலோ சார், இந்த பக்கம் சார், இந்த பக்கமும் கேள்வி கேட்க நிறைய பேர் இருக்காங்க சார். உங்களுடைய இடது பக்கத்திலும் கேள்வி கேட்க நிறைய பேர். படம் பாருங்க சார், மைக் இப்பதான் கிடைச்சிருக்கு. இப்பவே எல்லாம் சொல்லிட்டா. அதாவது உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் என்னை யாராவது அடிக்க வந்து ஐயா காப்பாத்துங்கன்னு தமிழ் தான் சொல்றேன். பசிச்சா அம்மா சோறு போடுன்னு தமிழ் தான் சொல்றேன். என்னோட தாய்மொழி அது. எங்கேயோ இருந்து வடநாட்டுல இருந்து வந்து இங்கே நம்ம பிரதமர் வந்து தமிழனா பிறக்கலைன்னு எனக்கு வேதனையா இருக்குன்றாரு. நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழியில தான் அது வரும். அதனால டைட்டில் பாருங்க, தமிழ், நாங்க தமிழோட விளையாடி இருக்கிறோம், கொஞ்சி இருக்கிறோம், கெஞ்சி இருக்கிறோம். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு தெரியும், நீங்களும் அதை செய்வீங்க சார். ஈடியில இருந்து நம்ம இப்போ படத்துக்கு வருவோம் சார். இப்போ இந்த படத்துல வந்து இந்த டேபிள் கடியிலன்ற வசனம் வந்து யூடியூப்ல பார்க்கும்போது அது மியூட் பண்ணல. ஆனா இப்போ நீங்க ட்ரைலர் போட்டு காட்டும் போது அந்த வசனம் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா காலில் விழாத அரசியல்வாதிகள் இல்ல அப்படிங்கிறீங்க. குறிப்பிட்டு அந்த டேபிள்ங்கிற அந்த வசனம் வந்தது, ஏன் மியூட் பண்ணீங்க? சென்சார்ல அது யாரையோ மென்ஷன் பண்ணதுன்னு அவங்க நினைக்கிறாங்க.
அதனால நீக்கிட்டாங்க. சென்சார் போர்டு எதுக்கு இருக்குன்னே தெரியல. நீங்க பாருங்களேன், வெள்ளை கொக்குகளா எங்க காட்டை விட்டு போங்க வெள்ளை கொக்குகளான்னு சுதந்திரத்துக்கு முன்னாடி பாடினாங்க. அன்னைக்கு சென்சார் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா 40 வெள்ளைக்காரனோட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எதுக்கு இந்த சென்சார்? அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். யூடியூப்ல அது இல்லாதனால அது இருக்கு. நிறைய இருக்கு, நிறைய அரசியல் இருக்கு. அரசியல் படம் அடுத்தடுத்து இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய ஸ்ட்ராங்கான படமே எடுப்போம். அதில் பாருங்க. நன்றி நன்றி நன்றி. விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரஸ் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். வந்திருந்த பின்னாடி வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, அதனால ஃப்ரண்ட் ரோல இருக்கவங்க கொஞ்சம் உட்கார்ந்துக்கோங்க. வந்திருந்த அனைத்து ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம். உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளவுதான். நன்றி. மீண்டும் ஒரு விழாவில் சந்திப்போம். நன்றி.